ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். மாதே வளருதியோ பன்சவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனோமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசெலோரியம் பாவாய். சரி, இதுக்கான கருத்தை நான் முதலாவது இப்போ புவனேஸ்வரி அம்மா சொல்லட்டுக்கும், அதுக்கு பிறகு யாராவது அதில் ஏதாவது ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் அதை ஆட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த பாட்டுக்கு பாலச்சந்திரன் ஐயா சொல்லலாம். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாட்டுக்கு கருத்தை எடுத்து சொல்லுங்க. நன்றி. நீங்கள் சொல்லுங்க. இது திருவம்பாவை முதலாவது பாட்டு, அதிகம் அந்தம் இல்லை. புவனேஸ்வரி அம்மா, நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த அரும்பணியை நீங்கள் செய்வதற்கு முதலில் உங்களுக்கு கோடி நமஸ்காரம். உண்மையின்படி இது ஒரு எங்களுடைய இந்த சமயத்துல நீங்கள் எவ்வளவுக்கு எங்களை சமயத்தின் உண்மைகளை வலியுறுத்துறதுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு முற்படுறது பெரிய ஒரு சாதனை, பெரிய ஒரு தொண்டு என்று தான் சொல்லணும். சமய தொண்டு, எங்களுடைய சைவ சமயத்துக்கு நீங்கள் ஆற்றுகிற பெரிய தொண்டு. இதை கேட்பவர்கள் எல்லோருக்கும் நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணிக்க வாசகர் இல்லை, 4 நாயன்மார்களிலே மாணிக்க வாசகர் தான். மாணிக்க வாசகர் சொல்ல திருவாசகத்தை எழுதினதே இறைவனாம். அவ்வளவு வேகமாக அவர்களுக்கு அந்த அருள் கிடைத்தது. அந்த அருளை பெற்றவர், அந்த அருளை செய்தவர் நாவுக்கரசர், இந்த மாணிக்க வாசகர். ஆகவே இந்த 4 நாயன்மார்கள் செய்தது பெரிய சாதனையாக இருந்தாலும் எங்களுடைய சமயத்தை இவ்வளவு தூரத்துக்கு இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு, இன்றைக்கு நாங்கள் 26வது 25வது நூற்றாண்டுல இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்ப இப்படி இவ்வளவு காலத்துக்கு எங்களுடைய சமயத்தை இவ்வளவு ஆணிவேரோட நாங்கள் இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்டா அதுக்கு இவர்கள் செய்த சேவை, இவர்கள் செய்த தொண்டு, இவர்களுடைய பணிதான் எங்களுக்கு மேலானது. ஆகவே மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல இறைவன் எழுதிய பாடல் தான் திருவாசகம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. அவருக்கு இறைவனுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆதியும் அந்தமும், தொடக்கம் முடிவு இல்லாத அரும் பெரும் சோதியாக இருந்தவர். இங்க ஒரு சோதி வடிவமாக இறைவன் நின்ற பொழுது அந்த சோதிக்கு தொடக்கமும் தெரியாது, முடிவும் எங்கேன்னு தெரியாது. தேடி 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 உங்களுக்கு அந்த கதை இருக்கு, ஒரு கதையும் இருக்கு, அதோட தொடர்புடைய கதை. பிரம்மாவும் விஷ்ணுவும் அடியையும் முடியையும் தேடுற போட்டி வந்த முடம் பறவை என்ன பறவை வடிவம், இந்த பறவை வடிவம் எடுத்து மேல மேல போனாராம், முடிவை காண முடிய இல்லையாம். பண்டி வடிவம் எடுத்து கீழே கீழே போனாராம், அவரும் முடிவை காண இல்லையாம். அதுபோல ஆதியும் அந்தமும் இல்லா அந்த அரும் பெரும் சோதியை யாம் நாங்கள் எல்லோரும் பாட கேட்டேயும். வெது பெண்களாக வெள்ளன நேரத்தோட 4 மணி 3 மணிக்கே எழும்பி திருவம்பா மார்கழி மாதத்துல போய் எல்லாரும் சேர்ந்து பெண்களாக போய் குளத்திலேயோ ஆத்திலேயோ குளிச்சுட்டு வந்து இறைவனிட்ட போறதுக்காக
ஒரு பெண்கள் தங்களுடைய பெண்களை எழுப்புறதாக நித்திரை விட்டு அவர்களை எழுப்புறதுக்காக பாடப்பட்ட பாடல். அந்த அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும். நாங்கள் இவ்வளவு பாடி 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 கேட்கிறோம். வாழ்தடங்கண் மாதே வாழ் போன்ற கூர்மையுள்ள அகலமான கண்களை உடைய மாதே வளரிதி ஒன்றா நித்திர கொள்ளுறியலோ. உங்களுடைய செவி என்ன? இரும்பு செவியோ? நின் செவிதான் வெண் செவியோ? வெண் செவி என்றால் வெண்மையான கடுமையான அந்த வெண் செவியோ நின் செவி. நாங்கள் இவ்வளவு பாடியும் நீங்கள் கேட்காமல் இப்படி படுத்துக்களே. உங்களுடைய செவி என்ன? உங்களுடைய காது வெண்மையான காதோ? மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய். மாதேவன் என்றால் சிறந்த எங்களுடைய இறைவனுடைய அவருடைய அழகான கலர்கள் வாழ்த்திய. நாங்கள் வாழ்த்தி வாழ்த்தொலி போய் அந்த வாழ்த்தி 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 பாடிக்கொண்டு போய் வீதி வழியே போய்கொண்டே இருக்கிறோமா. அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுதும் விம்மி மிம்மி மெய் மறந்து அவர்கள் அந்த இறைவனுடைய பக்தி மேலிட்டினாலே விம்மி விம்மி அவர்கள் தங்களை மறந்து மெய் மறந்து தங்களுடைய மறந்து போதார் அமளியின் மேல் நின்று. நீங்கள் போதார் என்றனால் இப்ப மலர் தூவிய அமளி என்ற கட்டில் படுக்கை அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்து என்னே இதேயும் தொழிற்பரிசீலும். அப்ப இப்படி நீங்கள் கிடந்து புரண்டு புரண்டு நித்திர கொள்கிறீர்களே, இதால் என்ன பயன்? என்னே பயன்? தோழி என்றால் சிநேகிதி. பரிசையிலோரம் பாவாய் அவர்களுடைய என்ன தங்களுடைய படுக்கையை பற்றி சொல்லுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய விளக்கம். இதுக்கு மேலால் ஏதாவது எனக்கு பதிக்கப்படாது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அப்போ நன்றி அம்மா. அடுத்தவர்களும் அம்மாவுடைய கருத்துக்கும் அடிஷனலாக ஏதாவது உங்களுக்கு சொல்லி விரும்பினால் நீங்கள் அந்த அந்த வசனத்தை சொல்லி நீங்க சொல்லுங்க. மற்றபடி அடுத்த பாட்டுக்கு போகலாம். யாராவது சொல்றேன்னு சொன்னா இப்ப சொல்லுங்க. சரி, அப்ப நாங்க அவர்கள் ஒரு தரம் சொல்லாதபடியால் அடுத்த பாட்டுக்கு போவோம். நாங்கள் வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். சொல்லுங்க நீங்கள் கருத்தை. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய். இல்ல அது இல்ல, நான் இன்னும் துவங்கல. அடுத்த பாட்டை போடுறேன். அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க கருத்தை. அடுத்த பாட்டை நான் போடுறேன். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதரமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிடையாய் நேரிழையீர் சிச்சீவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார்யாம் ஆரெலோரெம்பவர். சரி சிவச்சந்திர ஐயா, நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. பாசம் பரம் சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது அப்போதி போதார் அமளிக்கே. அதாவது புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி அமளிக்கை என்றால் கட்டில் படுக்கை. பாசம் பரம் சோதி பரந்திருக்கின்ற சோதியாகிய எங்களோட இறைவன் எங்கள் அன்பு செலுத்தினார். பாசம் என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே. நாங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம், கதை சொல்லுகிறோம், நீ இன்னும் உறங்குறையோ என்ற மாதிரி தான். நேசமும் வைத்தனையோ நேரிழையீர் சிசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ முன்னோர்கள் ஏற்றுதற்கு சிசி இதுவும் ஒன்றோன்ற மாதிரி இவையும் சில வேளை சிலவோ. இந்த பாட்டுகள் எல்லாம் ஓதெல்லாம்
சிலவோ விளையாடி ஏசு நாங்கள் விளையாடுறோம். அப்ப ஏசுமிட மீதோ விண்ணோர்கள், அதாவது வானவர்கள் ஏத்துகின்றார்கள் இறைவனை என்று சொல்லி. அப்ப கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும். கூசு மலர்பாதம் நீங்கள் தெரியும், கால் நடக்க சில கூசும் கொள்ளும். அதுதான் கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன். எங்களுக்கு இறைவன் தந்த கால் அடிகளை வணங்குவதற்கு சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் உலகம் முழுதும் ஆளுகின்ற தேசன் இடமானவன் தில்லை சிற்றம்பலம் என்ற பதியிலே ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோ எம்பா பாவாய். பாவாய் என்ற பெண் சக்தி உமா என்றெல்லாம் சொல்லலாம். தேசன் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம், நாங்கள் எல்லாரும் ஈசனுக்கு அன்பராக இருக்கின்றோம். எனவே நீங்கள் எல்லாரும் எழும்பி எங்களோட வந்து இந்த திரு எம்பாவை பாடி மகள வேணும். நேரிழையீர் பெண்களைத்தான் பார்த்து படிக்கிறார்கள். இதுதான் எனக்கு தெரிந்த விளக்கம். வேற யாராவது அம்மாவும் சொல்லலாம் ஏதாவது அவர் விட்டிருந்தால். மற்றது முருகானந்தமும் இருக்கின்றீர்கள், நீங்களும் மற்றது ஆர்மவையாவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் யாராவது கருத்துக்களை சொல்லலாம். எனக்கு 1-2 கருத்து இருக்கின்றது. நான் அதை நீங்கள் சொல்லி முடிய நான் சொல்றேன். இல்ல, அவருக்கு விளக்கமே போதுமானதா இருக்குது. அப்போ விளக்கமே போதுமானதா இருக்கு. சரி அம்மா, சரி. இதுல நான் 1-2 கருத்தை மட்டும் சொல்லிட்டு இது பண்றேன். பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே. நாங்கள் இராப்பகல அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் போதும் நீங்கள் இந்த படுக்கையில படுத்து நித்திர கொள்றீர்கள். இந்த அவர்கிட்ட நேசம் வைக்கலையோ, நேசமும் வைத்தினையோ நேரிழையா நேரிழையீர். அதாவது வந்து இந்த பாசம் பெருஞ்சோதியில நீங்க நேசம் வைக்கலையோ, இந்த நேரத்துல சீச்சி என்று சொன்னால் ஒரு கேவலமான அல்லது இது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். அதாவது வந்து நீங்கள் இப்படி படுத்திருக்கிறது இப்படியான ஒரு அவர்களை நாங்கள் பாடி இந்த எங்களை பாசமாக இருக்கின்ற பெருஞ்சோதியை நாங்கள் பாடும்போது நீங்கள் எப்படி சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் விடம் ஈதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு. அதாவது வந்து மற்றவர்கள் பிழையாக சொல்லுவதற்கான விண்ணோர்கள் என்று சொன்னால் மேலவர்கள், அதாவது தேவர்களும் அவர்கள் ஏசுறதுக்கு ஏசுவிடம் மீதோ அவர்கள் சொல்லி இப்படி நீங்கள் செய்கிற செயல்பாட்டால் வந்து பெரியவர்கள் எங்களை ஏசுறதுக்கான அதே நேரம் இதை கொண்டே காட்டி கேட்டீங்களோ கேட்கறதுக்கும் சாரி என்ன ஆரம்பம் ஐயா சொல்லி இல்லையா எனக்கு ஆரம்பம் ஐயா ஒரு நாள் லேட்டா போறது அவ்வளவு நல்லா இல்லைன்றது தான் நான் கேட்டேன். ஆரம்பம் ஐயா மற்றது ஆரம்பம் ஐயா உங்களை மீட் பண்ணிக்கொள்ளுங்க. நேரம் சந்திக்கலாம் என்றால் நேரில் சந்திக்க இருப்பேன். உங்களை மீட் பண்ணுங்க ஆரம்பம் ஐயா. சரியா அப்படியா? ஓகே ஓகே. இல்லை நாளைக்கு அவர் போட்டிருக்கிறார், அதான் கேட்டேன். இல்லாட்டி நாளைக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களோட வசதி கேட்டு தான் செய்யுங்க. ஓகே ஓகே. வேற சாப்பாடு இப்ப மீட் பண்றதுக்கு ஓகே 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 சூப்பர். ஆரம்பமையா நீங்கள் சத்தம் போட்டது வந்து இதை கேட்டு இருக்குது. நான் இப்போ நீங்கள் இருக்கவங்க இதை மீட் பண்ணி கொள்ளுங்க இருக்கா. ரைட், சாரி. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்ததிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனென்றள்ளூரே தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய்
பத்துடையீரீசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கெலோரெம்பவாய். புவனேஸ்வரி அம்மா, நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நான் சொல்லணுமா? சரி. வணக்கம். வணக்கம். முத்து போன்ற பண்பு பற்களையுடைய முத்தன்ன வெண்ணகையாய், பற்களையுடைய நகை சிரிப்பு நகையுடையாய், முத்து போன்ற பற்களையுடைய சிரிப்பை கொண்டவர்களே, நீங்கள் முன் வந்து எதிரெழுந்து முதலாக ஏழியாக நேரத்தோட விடியப்புறம் முன் வந்து எதிரே எழுந்து என்னுடைய அத்தன் ஆனந்தன் அமுதன், இது இறைவருக்கு அவர் சொல்ற, சிவபெருமானுக்கு அவர் சொல்ற மறுபெயர். அத்தன் ஆனந்தன், எப்பொழுதும் ஆரியந்தம் இல்லாதவன், ஆனந்தமயமானவன். இறைவன் அழுது கொண்டிருக்கையில சந்தோஷமா இருக்கிற ஆனந்தன், அமுதன், அமுது போன்ற இனியவன், இனிய குணங்கள். அதாவது இறைவன் ஆன்மாக்களுக்காக இப்படி இருக்கின்றார் என்று அல்லூரி அப்படி சிந்தித்து தித்திக்க பேசுவாய் என்றால் இனிமையாக பேசுவாய். இனிமையாக பேசுறா அன்பாக, கோபம் இல்லாமல் சிறப்பாக பேசுறது. தித்திக்கண்டா இனிமையாக பேசுவாய். வந்துன் கடை துறவாய், நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகளை செய்ய மாட்டீங்களோ. புத்துடையீர் ஈசன் பல அடியீர், ஈசனுடைய நாங்கள் எல்லோரும் ஈசனுடைய அடியவர்கள், பழைய அடியவர்கள். பாங்குடையவர் என்றால் எல்லா சிறப்பும் பெற்றவர்கள், எல்லா பாங்கும் எல்லா பக்குவமும், இறைவனை வழிபடுகிற எல்லா பக்குவமும் பெற்றவர்கள். புத்தடியோம், எங்களுடைய அடியவர்களுடைய புன்மை என்றால் துன்பங்கள் இன்னல்கள், புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாத இந்த இதுகள் எல்லாவற்றையும் எங்களுடைய உள்ள கூட கெட்ட இல்லாத தேவையற்ற குணங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் மாணவன் கண்மம் மாயை ஆகிய அந்த உண்மையான குணங்கள் இல்லாமல் அப்படி ஆட்கொள்ள கூடாதோ. எத்தோனின் அன்புடைமை, உங்களுடைய அன்பு எப்படி எல்லாம் அறியோமோ. நாங்கள் உங்களுடைய எவ்வளவுக்கு உங்களுக்கு அன்பு இருக்கு என்பதை நாங்கள் அறிய மாட்டோமா. சித்தம் அழகியார் என்றால் அது சித்தம் அழகியார் என்றால் அவருடைய சிந்தனைகள் அழகுடையது. சிந்தனைகள் அழகுடையது என்றால் அந்த நான் சொல்லப்பட்ட இந்த கர்மாக்கள், அதாவது மற்றவர்களை பார்த்து புறப்படுற, எரிச்சல் படுற, புறஞ்சொல்ற, இப்படி எந்த விதமான குணங்களும் இல்லாத, இறைவனை அவமதிக்காத, இறைவனை போற்றுகிற அந்த சித்தம் அழகுடையவர்கள். சித்தம் என்றா மனம். பாடாரோ, இவர்களெல்லாம் சேர்ந்து பாட மாட்டீங்களா எங்களுடைய சிவனை, இவ்வளவையும் எங்களுக்கு வேண்டும், இத்தனையும் வேண்டும். சித்தம் அழகாக இருக்க வேண்டும், அத்தன் ஆனந்தன் அமுதனை நாங்கள் தித்திக்க பேச வேண்டும். இப்படி எல்லாம் பல அடியார்கள் அவர்களுடைய பாங்கு, அவருடைய குறிப்பறிந்து, அவருடைய குணங்கள் அறிந்து நாங்கள் அவர்களோடு புன்மை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படி பொன்மை தீர்த்து கொண்டால் பொல்லாதோ கூடாதோ என்பது மாதிரி எமக்கு இது எல்லாம் தர வேண்டும் இறைவாண்ட மாதிரி எம்பாவாய் என்றால் ஒருவரை ஒருவர் விழிக்கிற சொல்லு. நன்றி. பிழை இருந்தால் யாரும் சொல்லலாம், தயவு செய்து. நன்றி. வேறு யாராவது கருத்துக்கள் இருக்கின்றதா? நான் ஒரு சிறிய கருத்து சொல்லிட்டு நான் போறேன். அத்தன் ஆனந்தன் அமுதன் அல்லூரி தித்திக்க பேசுவாய். அவரை பற்றி அத்தன் ஆனந்தன், அத்தன் என்று சொன்னால் என்னுடைய அத்தான் ஆனந்தன் அமுதன் என்றெல்லாம் அவரை பற்றி தித்திக்க பேசுவார். பத்துடையீர்
அதாவது வந்து 10 குணங்கள். சிவருமானை நாங்கள் நெருங்கும் போது எங்களுக்கு 10 அம்சங்கள் உருவாகும். அதாவது வந்து அவர்கள் நெச்சாலே வந்து அதில் ஒரு பாட்டு என்ன திருநாவுக்கரசன் பாட்டொண்டு இருக்கின்றது. அதாவது வந்து முன்னம் அவளுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் உள்ளம் இது அப்படி அந்த பாட்டில் சொல்லப்படுகின்ற அந்த குணங்கள், அந்த குணங்கள் தான் அந்த 10 குணங்கள். எப்படி இறைவனை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த 10 குணங்களும் எங்களை வந்து அடையும். அதன் இது பண்ணிவிடும். சொரியமா யாராவது நடுவில் சத்தத்தை ஒரு கால் போடாமல் இருங்கோ, மீட்டை பண்ணுங்க. இல்லாட்டிக்கு 10 ஈசன், அதாவது 10 ஈசன் பழைய அடியீர், அதாவது நீங்கள் பழமையான அடியார்கள். 10 புத்தடியோம் புன்னமை தீர்த்து ஆட்கொண்டால் போதாதோ, எங்களுடைய எல்லா புண்மையையும் தீர்த்து அவர் எங்களை ஆட்கொண்டால் போதாதோ. எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ, அவருடைய அன்பை பற்றி நாங்கள் அறிய இல்லையா? சித்தம் அழகியார் பாடாரோ தம் சிவனை, அதாவது சித்தத்தில் அழகாக இருக்கிறார். அதாவது நாங்கள் எங்களுடைய சித்தம் அழகாக இருக்கும்போது சிவருமானை நாங்கள் பாடுவோம், பாடி துதிப்போம் என்று சொல்லி, இதை எப்படி நீங்கள் இதெல்லாத்தையும் செய்யாமல் இன்னும் படுத்து கிடக்கின்ற எம்பாபா என்பது வந்து எலும்பு, இவ்வளவு எல்லாத்தையும் சொல்லி போட்டு என்ன இன்னும் நித்திர கொள்கிற அதை எலும்பு. அதான் திருவம்பா வந்து எழுப்புறது. அதாவது வந்து முதல் 10-12 பாட்டுகளும் வந்து இந்த பெண்களே எழுப்புவது, காலையில் போய் எழுப்புற பாட்டுகளாகத்தான் இருக்கின்றது. சரி, அடுத்ததுக்கு போவோம். பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கெலோரெம்பவாய். உன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தோரும் எண்ணிக்கொடுள்ளவர் சொல்லுவோம் அவ்வரவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயில் எலோரெம்பவாய் மாலறிய. வணக்கம். ஒன்னித்தில நகையாய் இன்னமும் புலந்தென்ற இன்னும் உனக்கு விடிய இல்லையா? அதாவது அழகிய திலகம், அதோட புன்சிரிப்பு. ஒன்னித்திலை நகையாய் இன்னமும் புலந்தென்றோண்டா இன்னும் விடிய இல்லையா? வண்ணக்கிளிமொழியோ எல்லாரும் வந்தாரோ. வண்ண அழகான கிளிமொழி, கிளி போன்ற பேச்சோடைய எல்லாரும் வந்தார்களோ. எண்ணிக்கொடுள்ள வா சொல்லுகோம் அவ்வளவும் எண்ணி கொடுள்ளவா, அதாவது சிந்திக்கக்கூடிய உள்ளவா. சொல்லுகோம் நாங்கள் சொல்லுறோம், அவ்வளவும் கண்ணை துயின்றவமே. அதாவது இவ்வளத்தையும் கேட்டுக்கொண்டு நீ நித்திர கொண்டு கண்ணை முடித்து நித்திர கொண்டு இருக்கிறாயே அவமே, வீணாக காலத்தை நித்திர கொண்டு போக்காதே என்றதான் அந்த கருத்து. விண்ணுக்கு ஒரு மருந்தை, அதாவது ஒரு மருந்து மாதிரி விண்ணில் இருக்கிறங்கிற இறைவன் தொட்டின வேதியன் சோதிவானோட மாதிரி வேத விழுப்பொருளை மறைப்பொருளின் விழுமியங்கள் அதை பற்றி கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளோம். எங்களோட கண்ணுக்கு இனியவனை நாங்கள் பாடி உருகி கசிந்து உள்ளம், உருகி எங்களது உள்ளம் உன்னக்கு நின்றுருக நாங்கள் சிந்தித்து உருகி கொண்டு இருக்கிறோம். யாம் நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து, நாங்கள் இப்படியெல்லாம் சென்றிருக்கிற நீ வராமல் எண்ணிக்குறையில் துயிலவோ ரொம்பவாய். நீ இப்படியே
படுத்து கிடந்து கவனி இறைவனை சிந்தித்து உருகி பாடுறதுக்கு நீ வரமாட்டாய், ஒன்னி குறையில் துயிலேலோ அப்போ தூய்ந்து கொண்டு இருக்கிறாயே, நித்திர ஒன்று இருக்கிறாயே எமது இளம்பண்ணே பாவை. இதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஆமாம், அடுத்தது யாராவது கருத்து இருந்தால் சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போவோம். ஆமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயில் எலோரெம்பாவாய் மாலரியா நான் மூகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடீனும் உணராய் கான் ஏலக்குழலி பரிசெலோர் எம்பாவாய். இப்போ புவனேஸ்வரி அம்மா, நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நான் சவுண்டை பார்க்குறேன். மாலரியா நான்முகனும் காணாமலையினை திருமாலும் பிரம்மாவும் காணாத திருமாலும் நான்முகனும் காண முடியாத பெரிய மலையாகிய, அதாவது அடிமுடி காண முடியாத மலை. மாலரியா நான்முகனும், மால் என்றது திருமால், நான்முகன் பிரம்மா. இவர்கள் இறைவனுடைய அடிமுடியை தேடி போனது. அந்த அடிமுடியை காணாத பெரிய மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேச, நாங்கள் போய் அதனை அறிவோம் என்று. பொக்கங்கள் என்றது சும்மா ஒரு அசவார்த்த மாதிரி. பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படுதி கடை திறவாய். பாலூறு தேன்வாய் என்ற பாலூறுற தேன் போன்ற, பாலோடு தேன் கலந்தால் எப்படி சுவையாக இருக்குமோ அப்படி பாலோடு தேன் கலந்த படுதி. அப்படி பெண்களே, அன்பாக அழகாக இனிமையாக என்றதுக்கு வரும். இனிமையாக பேசுகின்ற பெண்களே படுதி கடை திறவாய். ஞாலமே விண்ணே, உலகமே விண்ணே ஆகாயமே. ஞாலம் என்றது உலகம், விண்ணே என்றது ஆகாயம். பிறவே மற்ற இடங்களெல்லாம் அறிவறியான், அறிய முடியாதவர். அதாவது உலகம் தொடக்கம் விண்ணுலகம் வரையும் அறிய முடியாத அறிவதற்கு அரியவன், அறிய முடியாதவன், அரியவன். அவருடைய கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி காட்டும். எங்களை அவர் எப்படி ஆட்கொண்டார் என்பதை விளக்கும். சீலமும், சீலம் என்றது அவருடைய குணங்கள். சீலம் அவருடைய குணங்களை, இறைவனுடைய குணங்களை, என் குணங்கள் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. அந்த குணங்களையும் பாடி சிவனே சிவனே என்று இப்படி அவருடைய குணங்களையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய தோற்றங்களையும் நாங்கள் பாடி பாடி ஓலம் விடுவதென்ற அவலமாக இறைவாண்டு கத்துறது. ஓலம் புதிய குரல்ல ஓலமுடினும் நீங்கள் உணர மாட்டீங்களோ, நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீங்களோ, நீங்கள் உணர மாட்டார்களா? இல்லாமல் இப்படி படுத்திருக்கீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் சரியா படுகிறோன்ற மாதிரி ஏலக்குழலி என்றால் வாசனை வீசக்கூடிய குரலுக்கு கூந்தலை உடையவர்களே பரிசையில் இதுதான் உங்களுக்கு கிடைத்த பரிசா என்று அந்த பெண்ணுகளை பார்த்து பேசுகிறார்கள். மாலரியா நான்முகன் காணாமலையினை போலறிவோம் என்றுள்ள புக்கங்களை பேசும்
பாலூர் தேன்வாய் படுகை கடைகிறவாய் பாலும் தேனும் போன்ற இவனுடைய வாயை திறந்து ஞானமே பின்னே உலகமே ஆகாயமே பிறவே அது நாம் அறிய முடியாத கோலம் இறைவன் எப்படி இருப்பார் என்று நாம் அறிய கூட முடியாத கோலத்தை அப்படி ஆட்கொண்ட அந்த அவருடைய சீலம் அவருடைய குணங்களை பாடி சிவனே சிவனே என்று ஓலமிட்டு அழைத்த அந்த இயல்பை தான் இதை சொல்லுகிறேன். நன்றி. அடுத்தது வேறு யாராவது இதுக்கு அடிஷனலாக கருத்து இருந்தால் சொல்லலாம், இல்லையான்னு சொன்னால் நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போவோம். மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னும் புலல் நின்றோம் வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்பர் கழல் பாடி வந்தோர்க்கும் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடலோர் எம்பா. ஓகே சந்திரன் சொல்லுங்க. மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமோ. அதாவது மானே அழகிய பெண்ணே இந்நிலை நாளை வந்து உங்களை நாங்களே எழுப்புவோம் என்றலும் நானா. அப்படி சொல்லி நாங்கள் வீதியாக தெரிஞ்செல்லாம் பாடிக்கொண்டு திரிகிறோம் மம்பாவை. உங்களை வந்து நாங்களே எழுப்புவோம். அதை கூட நீ யோசிக்க இல்லையோ. போன திசை பகராய் இன்னும் புலந்துன்றோம், இன்னமும் உனக்கு விடிய இல்லையா? போன இடமெல்லாம் அப்படியே நின்ற இடத்துல நின்ற மாதிரி படுத்து கிடக்கிறாயோன்ற மாதிரி தான். வானே நிலனே புறவே அறிவறியான். வானே வானம், நிலன் ஞாலம், புறவே மற்றவை. இதெல்லாம் அம்மா சொன்ன மாதிரி, புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி அறிவறியான், அறிவதற்கு அறியவன், காண முடியாதவன், தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டருளும். அவன் தானா வருவான். நாங்கள் ஒழுங்கா எல்லாம் இந்த இதுகளை திருமுறைகளை ஓதி கொண்டு இருப்போமா இருந்தால் வாழ்க்கையில் அவன் தானே வந்து அம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும், எங்களை ஆட்கொண்டருளுவான். வான்பார் கடல்பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய். வான்பார் கடல்பாடி, வானில் இருக்கின்ற எங்களுடைய இறைவன்ற கடல்பாடி கால்கள் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திற. நாங்கள் மெனக்கட்டெல்லாம் வந்து இப்படி படித்து கொண்டு இறைவன்ற திருநாமங்களை போற்றி பாடிக்கொண்டு வந்திருக்கிற நீ வாய் திறவாமல் ஊனே உருகாய் உனக்கே உருமமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடலோ ரொம்பவாய். இப்படி ஊனே உருகுற, அதாவது எங்கட உடல் உருகுறது, உனக்கே உறும் எமக்கும். நீ அதை ஒழுங்காக படிச்சுட்டு வந்தால் ஊனே உருகும். உன்னுடைய உடலும் வண்ணமும் எல்லாம் உருகி உறும். எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை, எமக்கும் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் இறைவன் அவனை பற்றி பாட எழும்ப மாட்டாயோ என்ற மாதிரி தான் அந்த கருத்து. நன்றி. நன்றி. வேறு ஏதாவது அடிஷனல் கருத்து இருந்தால் சொல்லுங்க, இல்லையான்னு சொன்னால் நாங்கள் அடுத்தது பாட்டுக்கு போகிறோம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனல்ரேவாய் திறப்பாய் தென்னாயண்ணா முன்னம் தீசேர்மெழு கொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன்றல்லோமும் சொன்னோம் கேழ்வவேராய்
இன்னம் துயிலூதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசலோர் எம்பாவாய் வண்ண. இப்போ புவனேஸ்வரி அம்மா நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உனக்கு அறியான். அன்னே அப்போ அதிசயப்படுற ஒரு சொல்லு. அடே அப்பா, இவையும் சிலவோ பல அமரர் உனக்கு அறியான். அமரர்கள் கூட நினைப்பதற்கு கூட உண்ணுவதற்கு கூட அவரை பற்றி பேசுவதற்கு கூட அறியான். அருமையானவன், அரியவன், இறைவன் ஒருவன் இரும் சீரா. எப்பொழுதும் அவன் அப்படி இருக்கிற அவருடைய சின்னங்கள் கேட்ப. இப்ப ஆலயத்துல கோயில் மணி அடிக்கிறது, அப்புறம் இசை பாடுறது, மற்ற ஏனைய மங்கள ஒலிகள் கேட்கிற அந்த சின்னங்கள், ஆலயங்களிலே கேட்கிற சின்னங்கள் கேட்ப சிவன் என்று அப்பா படத்திருக்கிற நல்ல படத்திருக்கிற ஆக்கள் வந்து சிவசிவா சிவா சிவா என்று சொல்லுவது போல சிவ சிவா அந்த சின்னங்கள் ஆலய சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய் திறப்பாய். சிவன் என்று சொல்லித்தான் நீ வாய் திறப்பாய். தென்னா என்ன முன்னமல்ல தென்னாடுடைய சிவனே போற்றி என்பது தென்னாட்டு இந்தியாவில் தென்னாட்டில்தான் சிதம்பரம் போன்ற எத்தனையோ 368 ஆலயங்களுக்கு மேலாக இருக்கிறது. ஆகவே இறைவனுடைய அந்த எங்களுடைய ஆண்டவனுடைய விரும்பி எடுத்துக்கொண்ட அவர் அமர்ந்திருக்கிற ஆலயங்கள் தென்னாடு அந்த சிறப்பு பெற்றது. அந்த தென்னா என்ன முன்னன் தென்னாட்டிலே எழுந்தருளி இருக்கிற இறைவனே சிதம்பரேஸ்வரத்தை சொல்லலாம். சிதம்பரத்தை அது அரையன் இன்னமுது அவருடைய இனிமையான அமுது. அமுது என்றது உங்களுக்கு தெரியும், இனிமையான சாதம் என்று சொல்லலாம். என்று எல்லோமும் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். நெருப்பில் எப்படி நெருப்பு பட்டால் மெழுகு உருகி ஓடுமோ அதுபோல எங்களுடைய உள்ளங்களும் உருக வேண்டும். உடலும் உள்ளமும் உருக வழிபடுவதுதான் தீசேர் மெழுகப்பாய் என்னதையன் இன்னமுது இனிய அமுது என்று எல்லோரும் சொன்னோம். கேள், நீ இப்படி பேசாம இப்படி படுத்துக்கிறிய, வெவ்வேறா இன்னம் தீழியோ என்று நாங்கள் இவ்வளவு சிறப்புகளை சொல்லி பாடியும் நீ இப்பவும் படுக்கிறியா, துயிலுதியோ, நித்திர கொள்ளுறியோ? என்னே வன்னெஞ்ச பேதையர் போல், அதாவது வஞ்சனைகள் நிறைந்த பேதையர்கள் பெண்கள் போல. இந்த பெண்களைத்தானே பெண்கள் எழுப்புகிறார்கள். ஆகவே வன்னெஞ்சம் என்றா எல்லா வஞ்சகங்களும் வன்னெஞ்சம் வலிமையான கெட்ட இயல்புடைய பெண்களைப் போல வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியாண்டா பேசாமல் இப்படி எழுப்பெழுப்ப கிடக்கிறீர்களே, என்னே உங்களுக்கு துயில் தந்த பரிசு, இந்த உறக்கம் இந்த அளவு பெரிய பரிசை தந்திருக்கிறதா என்று விழிக்கிறார்கள். அதாவது எழுப்பெழுப்ப படுக்காமல் இறைவனுடைய புகழை பாடாமல் அவரை பேசாமல் எல்லோரும் நாங்கள் இப்படி வருந்தி அழைத்து கூப்பிட்டு எழுப்பினாலும் நீங்கள் எழும்பாமல் படுத்துக்களே, உங்களுடைய நெஞ்சு என்ன என்று பிரதாபப்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மாற்று கருத்து என்றால் தயவு செய்து சொல்லலாம். மற்றவர்களும் நீங்கள் கருத்து இருந்தால் சொல்லுங்க, உங்களை மியூட்டி எடுத்துட்டு சொல்லுங்க. சரி, இல்லைன்னு சொன்னா நான் அடுத்த பாட்டுக்கு போறேன். பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசிலோர் எம்பாவாய். சிலம்பும் குருகெங்கும் இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்போருள்கள்
பாடினோம் கேட்டிலையோ வாழிதன் உறக்கமோவாய் திறவாய் ஆழிய நன்புடைமை ஆமாறும் இவ்வாரோம் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்ப. சந்திரன். வணக்கம். கோழி சிலம்பும் குருகங்கும் ஏழில் இயம்பும் வெண் சங்கங்கும். உங்களை திருநங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நானும் வேலை அந்த காலத்தில் இப்படிய காலத்தில் ஆக்கள் படிச்சுட்டு வரணும். சிவமக்கெல்லாம் படிப்பாங்க, சங்கு ஊதுவாங்கள். அதில் கேட்டு ஏன் அதெல்லாம் செய்கிறேன்டா ஆக்களை எழுப்புறதுக்கும் அதே நேரத்தில் பறவைகளும் வழிபெறும். அந்த நேரத்தில் கோழி சிலம்பும் சத்தம் ஓசை குருகங்கும் ஏழில் இயம்பும் வெண்சங்கு அதான் சங்கு ஊதுறது. கோயிலில் நாங்கள் சிவமக்கெல்லாம் படித்து இந்த இதில் செய்கிறாங்க. எல்லா கோயிலும் இங்கேயும் செய்கிறார்கள், காலை மேலே செய்வார்கள். கேளில் பரஞ்சோதி பெருமைக்குரிய எங்களோட உலகெங்கும் பறந்திருக்கின்ற இந்த இறைவன் கேளில் பரங்க அவன் பெரிய கருணை. கேளில் விழில் பொருள்கள் பெருமையான மதிப்புக்குரிய பொருள்கள் உடைய பாடினோம் கேட்டு நாங்கள் பாடுற பாட்டு ஒன்றும் கேட்கலையா உங்களுக்கு? படுத்துக்கொண்டே கிடவுங்க சரின்ற மாதிரி நாங்கள் சாதாரண நாட்கள் நிற்கிற மாதிரி. வாளி ஈதென்ன உறக்கமோ ஏன் இப்படியெல்லாம் நிற்கிறோன்ற வாய் திறந்து பாடுங்கள். ஆழியா நண்புடைமை ஆமாறும் ஆழியான் சிவருமானத்தான் சொல்லப்பட அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் ஆழி அன்புடைமை ஆழி கடல் போன்ற அல்லது ஆழி என்ற சூரியனுக்கும் ஒரு பேர் போல இருக்குது. ஆழியான் அன்புடைமை அவன் அன்பு ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் இந்த அப்போ ஊழி முதல்வன்டா இந்த உலகமெல்லாம் ஒரு காலத்தில் அழிய போகுது. அதுக்கு முதல்வனாய் இருக்கிறவன் அவன். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளன் என்று சொன்னால் உமா மகேஸ்வரன் ஏழை பங்காளனை பாடேலோ எம்பாவாய். ஐயோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறேன், நீயும் பாட மாட்டியா? எழும்பி பாடப்பா. சரி, அதுதான். நன்றி ஐயா. அடுத்தது யாராவது கருத்துக்கள் கூட விட்டிருந்தால், இவரை நான் விட்டிருந்தால் நீங்கள் அதில் பற்றி சொல்லுங்க. சாரி, நீங்கள் வேற என்ன கதைக்கிறேன்டா தயவு செய்து உங்களை இதை மியூட் பண்ணிட்டு கதைங்கோ. என்ற இது நடுவில் ரெக்கார்டிங்குள்ளே போய்கொண்டிருக்குது. சரி, அப்போ நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போவோம். இதிலிருந்து மோகன ராகம் பாடப்படுகிறது. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாதன் பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயும் கணவர் ஆவரவருகந்து அன்னவரேயும் கணவர் ஆவரவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் ஏலோம் ஏலோ எம்பாவா. புவனேஸ்வரியம்மா. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, அதாவது ஆதி தொடக்கம் இல்லாதவர், எப்பொழுது தோன்றினார், எப்பொழுது
இவ்வளவு காலத்துக்கு நீடிப்பார் என்று தெரியாத முன்னை பழம்பொருட்கும் முன்னை பரம்பொருளே எல்லாவற்றுக்கும் உலகம் தோன்றிய காலத்துக்கு முதலே தோன்றியவரே என்ற மாதிரி அவர் தோன்றித்தான் உலகத்தை படைத்தது என்றதுதான் எங்களுடைய சமய கொள்கை. அப்போ முன்ன பழம்பொருட்கும் அவர் தோன்றவில்லை, இறைவன் இயல்பாகவே அந்த ஆன்மாக்களுடைய நல்வினைகள் தீவினைகளை அனுபவிப்பதற்காக அவருடைய ஆன்மாக்களுடைய பாவ புண்ணியங்களை போக்குவதற்காக உண்டாக்கப்பட்டது உலகம். அந்த உலகத்திலே ஆன்மாக்களை படைத்து காத்து அழித்து அப்படி ஆட்கொண்டவர். அந்த முன்னை பழம்பொருட்கும் முன்னமான பழம்பொருளே இறைவனை விളിக்கிறார். பின்னை புதுமைக்கு இப்ப பிற்காலத்துல இப்ப காலம் போக்கில் புதுமைக்கும் அவர்தான் அந்த பெற்றியனே, அந்த இயல்பை உடையவனே, பேர்த்தும் அப்பெற்றியனே. அப்ப அந்த காலம் உலகம் தோன்றிய காலம், இடைப்பட்ட காலம், இப்ப இதுவரையும் பின்னை பிரானாக பெற்ற உன்னை பிரானாக பெற்ற, அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஆதியந்தம் இல்லாத இறைவனை பிரானாக வணங்குவதற்குரியவனாக பெற்ற உன் சீரடியோம், உன்னுடைய சீரடியோம்ல சிறந்த அடியவர்கள், சீரடியோம் சிறந்த அடியவர்கள், உன் அடியார் தாழ்பணிவோம். பெண்களாகிய நாங்கள் உன்னுடைய அடியார்களுக்குத்தான் நாங்கள் எங்களுடைய பாதங்கள் பணியும், எங்களுடைய நாங்கள் பணிவோம். அவர்கள் தாள்களை பாதங்களை பணிவோம். உன் அடியார் தாழ் பணிவோம், உங்களுடைய அடியார்களுடைய பாதங்களை பணிவோம். ஆங்கதற்கே அவர்களுக்கு மட்டும்தான் பாங்காவோம் என்றால் எல்லா பக்குவங்களும் எல்லா தொண்டுகளும் அவர்களுக்குத்தான் நாங்கள் செய்வோம், பாங்காவோம். அன்னவரே எம் கணவர். இப்ப நாங்கள் மனதாலே எங்களுக்கு தலைவனாக அவர்களைத்தான் ஏற்றுக்கொள்வோம். அன்னவரே எம் கணவராவார். அவர் உகந்து, அவர் அந்த அந்த நாங்கள் கணவராக ஏற்றுக்கொள்பவர் எண்ணத்தை உகந்து விரும்பி சொன்னபடியே, அவர் சொன்னபடியே தொழும்பாய் எங்களுடைய பற்றுக்கீடாய், தொழும்புன்றது பற்றுக்கூடாய் பணி செய்வோம். அன்னவர்க்கே இந்த வகையை எங்களுக்கு தந்தால் எமக்கு என்ன குறையும் இல்லோம். எங்கு எப்படி என்ன நடந்தாலும் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்பதுதான் அவருடைய விளக்கம், அந்த பாடனுடைய விளக்கம். யாராவது வேற கருத்துக்கள் இல்லாட்டிக்கு நானும் ஒரு சிறிய கருத்தை சொல்லிட்டு நான் தொடரலாம். வேற யாராவது கருத்து இருக்கா? இறைவனுக்கு அடியவனாக இருக்கிறவர் தான் நம் கணவராக பெற வேண்டும் என்பதுதான் இந்த சுருக்கம். மிக நன்றாக சொல்லியிருந்தீர்கள். இதுல எப்படியானவர்கள் எங்களுக்கான கணவராக அந்த பெண்களாக கூறுகின்றபடியால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னென்று சொன்னால், உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, உன்னை இறைவனாக பெற்ற பிரானாக என்று சொல்றது, இந்த பிராணமாக இருக்கின்ற உன்னை சீரடியோம், உன்னடியார் தான் பணிவோம், அங்கவர்க்கே பாங்கவோம். அவர்களுக்கு தாழ பணிஞ்சிருக்கின்றவர்களுக்குத்தான் நாங்கள் பாங்காவோம், நாங்கள் மனைவியாவோம். அன்னவரே என் கணவர், அவர் உகந்து சொன்ன அவர்கள் அப்படியான சிவபக்தர்களுக்குத்தான் நாங்கள் நாங்கள் பெண்களாக சொல்லுகின்றதாகத்தான் இது குறிப்பிடுகின்றது. நாங்கள் அப்படியான முழு பாடலுமே அப்போ பெண்கள் தான் அதிகால வெள்ளன எழும்பி மார்கழி மாதத்தில கோயிலுக்கு போறதாகவும் ஏனைய பெண்களை எழுப்புவதாகவும் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து மாணிக்க வாசகர் பாடியதுதான் இந்த பாடல். மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து மற்ற பெண்களை எழுப்பி, அயல்ல சொந்தங்கள்ல உறவுகள்ல இருக்கிற பெண்களை எழும்புங்கோ கோயிலுக்கு போவோம் என்று அப்ப இறைவனுடைய புகழையும் நாங்கள் அவரை வழிபட வேண்டிய முறையையும் அந்த வழிபடுவதற்குரிய நோக்கத்தையும் சொல்றதான் இந்த பாடல்களுடைய பொருள் தொகுத்து பார்த்தார். ஆகவே மாணிக்கவாசகர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து பாடுகிறார். ஆனா இந்த பாடல்கள் எழுதினது இறைவன். நன்றி அம்மா. நீங்க இந்த கருத்தை சொன்ன இதுல ஒரே ஒரு கருத்து என்று சொன்னால், அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த பெண்கள் கேட்கின்றார்கள், தங்களுக்கு
சிவபக்தர் தான் கணவனாக வர வேண்டும் என்பதை இறைவனிடம் கேட்கின்றதாகத்தான் இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. அவர்களுக்கு அதுதான் கேட்கின்றதாகவும் அவர்கள் அப்படியானவர்களைத்தான் நாங்கள் எங்களுடைய பாங்காவோம் என்ற அவர்கள் சொல்றதைத்தான் நாங்கள் கேட்போம் என்ற கருத்துக்களை இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது. சரி, அடுத்த ஒரு தரம் கருத்தில் என்றால் அடுத்த பாடலுக்கு நாங்கள் போகலாம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை மூடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவ ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவனோர் ஏதவன் பேர் ஆருற்றரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பவர். சந்திரனையா, வணக்கம். பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதாளம் ஏழுமென்றால் ஏழண்டத்துக்கு அப்பாலான் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதம் மலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. நாங்கள் பாடுற பாட்டு எல்லாத்தின் பொருள் முடிவும் சிவன்தான், இறைவன்தான். சரி, பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதம் மலர், அதாவது பாடல்கள் சொற்கள் கழிவு பாதமல்ல அவன் இறைவன் பாதமலர் போதார் நாங்கள் போதனை செய்கின்றோம். புனை முடியும் எல்லா பொருளும் அதை பற்றி நாங்கள் புனைந்து பாடுறது முடியும் எல்லா பொருள் முடிவே. அப்போ எல்லா பொருள்களுக்கும் அவன்தான் இறைவன். பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன். பேதை பேதை என்றது அறியாமை. ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன், அவனுக்கு ஒரு திருமேனி இல்லை. கொன்றைவேந்தன், ஆத்திசூடி, அப்படி அப்படிக்கான பேர்கள் இருக்குது. வேதம் முதல் விண்ணோரும், வேதம் மறை முதல் விண்ணோரும் வானோர்களும் மண்ணும் நிலனும் துதித்தாலும் வழிபட்டாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன். அதாவது ஓத உலவான்னு சொன்னால் நாங்கள் பாடுறது அழியாத, உலவாதாண்டா அழியாத பாடல் இறைவனை போற்றுகின்றது. ஒரு தோழன் சுந்தரமூர்த்தி நேரம் தன்னை தோழனாத்தான் பாவிச்சு தன் தேவாரங்களை படிச்சிருக்கிறார். அதிகமாக ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தருந்தன் கோயிற்புனா பிள்ளைகாள். அதாவது தொண்டன் கோதில் குற்றமில்லாத குலத்தருந்தன் கோயில் அந்த குறைவில்லாத தன் இனத்தோடு சேர்ந்து கோயில் புனா பிள்ளைகள் கோயிலை பாடி இறைவனை வழிபடுகின்ற பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர். அவனுக்கு என்ன ஊர் இருக்குது, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லா இருக்குன்னு மற்ற சன்னியாசம் திருநாக்கரசம் படிச்சுக்கிறார். கணவன் மனைவி அந்த இதில் ஏதவனூர் அவனுக்கு ஒரு எந்த ஊர், அவன் ஏதவன் பேர், அவன் பேர் என்ன, ஆறுற்றார், ஆறு அயலார், ஆறு உறவினர்கள், ஆறு அயலாளர், ஏதவனை பாடும், அவனை பாடும் பரிசு எல்லாரும் பாவாய், அவனை பாடுறதுக்கு நாங்கள் கொடுத்து வைக்க வேணும். அதுதான் அந்த பொருள். நன்றி. ஒரே ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன். பேதை அந்த போதார் முடியும் எல்லா பொருள் முடிவே, எல்லா பொருள்களும் அங்கதான் போய் முடிவடைகிறான். பேதை ஒரு பால் என்றால் பேதை என்பது உமாதேவியரை குறிக்கிறது. ஒரு பக்கம் பேதை ஒரு பால், அவருடைய திருமேனி ஒன்று அல்ல, ஒரு மேனி அல்ல, அவர் பல பல எத்தனையோ வடிவங்களை எடுப்பார். ஒரு பக்கம் ஒரு பாதி பெண்ணாக கொண்டவர் சிவபெருமான். பேதை ஒரு பால் ஒரு பக்கமாக கொண்டவர். திருமேனி அவருக்கு ஒன்றல்ல. வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. யசு சாம மதகுணம் ஆகிய 4 வேதங்களும் விண்ணோரும் தேவர்களும்
மண்ணும் மண்டலத்தில் உள்ள மக்களும் துதித்தாலும் வணங்கினாலும் அந்த கருத்துல வரும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி அம்மா. அடுத்தது வேறு யாராவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களும் நாங்கள் இது பண்ணுகின்றோம். சரி, அப்போ அடுத்த பாட்டுக்கு நாங்கள் போவோம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையால் இவ்வளவு நேரமும் நாங்கள் ஒரு நிமிஷம் இந்த பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாடமலர் மட்டும் இந்த பெண்களை எழுப்புவதாக மாணிக்கவாசகர் அவர்கள் பாடியிருக்கின்றார். அவர்களை எழுப்புவதாக வடியில் எழும்பி ஏனென்னும் எழும்பாமல் இருக்கின்றாய் என்று சொல்லுகின்ற அந்த கருத்தை இந்த பாடல் மட்டும் வருகின்றது. அடுத்த பாடல் துவக்கம் அவர் நீராடுகின்றார்கள். இந்த பெண்கள் எல்லாம் இனி எழும்பி போய் அடுத்த பாடல் துவக்கம் நீராடுகின்றார்கள். அந்த நீராடல்களை பற்றி ஆன பாடல் தான் அடுத்த இந்த பொய்கையில் போய் நீராடி அதற்கு பிறகு வந்து அவர்கள் சிவனை அடைகின்றார்கள் என்றதான் இது உண்மையில் வந்து ஒரு ஆன்மாவினுடைய தன்மையைத்தான் இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. அம்மா குறிப்பிட்ட மாதிரி முதல் குறிப்பிட்ட மாதிரி வந்து அவர் மாணிக்கவாசகர் தன்னை பெண்ணாக, ஏனென்றால் அந்த அந்த ஆண் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆன்மாக்களும் வந்து இது ஆன்மாக்களை பற்றி குறிப்பிடுகின்றது. எல்லா ஆன்மாக்களும் வந்து பெண்கள் தான், இறைவன் ஒருவர் தான் ஆண் நன்றாக அந்த தகுதிக்குரியவர். அப்போ நாங்கள் உடம்பில் பெண்கள் ஆண்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த இதன்படி இந்த ஆன்மா என்ன செய்தண்டா இந்த இருட்டுக்குள்ளே இருந்து கொண்டு எழும்பாமல் இருக்கின்றது. அப்போ அந்த எழும்பாமல் இருக்கின்றதில் அவருடைய புகழ் எல்லாத்தையும் சொல்லி அதை தட்டி எழுப்பி அதுக்கு பிறகு அதில் இருக்கின்ற ஆணவம் கர்மம் மாயை என்ற அந்த மும்மலங்களை நீக்கி அதான் அந்த நீராடுறது. அந்த நீராடுறது வந்து அந்த மும்மலங்களை நீக்குவது, அதுக்கு பிறகு இறைவனை அடைவது. இதுதான் இப்போ இந்த முதல் இவ்வளவு நாளும் இந்த பாதாள மலின்கள் மட்டும் எழுப்புவது, எங்களுடைய ஆன்மாவை தட்டி எழுப்புவதற்கான ஒரு பெண்ணாக ஆன்மாவை பாவித்து தட்டி எழுப்புவதற்கான பாடல்கள் இனி வந்து வரப்போகின்றது. அவர்கள் தட்டி எழுப்பி போய் நீராடுகின்றார்கள். அந்த கருத்து தான் அடுத்த வருகின்றது. நான் அதை சொல்லுங்கம்மா. சட்டியான அருமையான கருத்தை சொன்னீங்கள். அதுதான் உண்மை. உலகத்திலே அத்தனை ஆன்மாக்களும் பெண்களாகவும் இறைவனை தலைவனாகவும் கருதித்தான் மாணிக்கவாசகர் இந்த பாடலை இயற்றுகிறார். ஆன்மாக்கள் அத்தனையும் பெண்கள் என்ற மாதிரியும் இறைவன் ஒரு ஆள் தான் ஆடவன் என்ற மாதிரியும் அந்த பெண்கள் அந்த ஆடவனை அடைகிறதுக்குத்தான் இப்படி உலகத்துல பிறந்து வளர்ந்து பிறந்து 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 நாங்கள் அழிகிறோம் என்றதுக்கு நல்ல தத்துவம். இதுதான் உண்மை என்று நானும் அறிந்தது தான். சொல்லுங்க ஐயா, ஆரம்பம் ஐயா. வணக்கம். நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கு உறுதிப்படுத்த எனக்கு ஒரு துவாரம் இருக்கிறது. அது நீங்கள் முதல் சொன்னீங்கள், அது சரியாக சொல்லவில்லை. நான் அதை முழுமையாக சொல்லவில்லை. ஆத்மாக்களை பெண்ணாகவும் இறைவனை தலைவனாகவும் கொண்டு பாடப்பட்ட தேவாரம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீந்தாள் அகன்றாளகளிடத்தால் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளேஹே. நீங்கள் சொன்ன அந்த இதுக்கு நான் ஒரு துவாரத்தை சொல்லியிருக்கின்றேன். நன்றி சந்தர்ப்பத்துக்கு. அம்மா, நீங்கள் வேணுமெண்டா அதுக்கான கருத்து ஒருக்க சொல்லுவீங்களா இந்த ஆரம்பமையா பாடின பாட்டுக்கு? அது வந்தப்போ ஒரு அருமையான தேவாரம். ஆன்மாக்கள் எல்லோரும் முழு ஆன்மாக்களும் உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் அத்தனையும் பெண்களாகவும் இறைவனை தலைவனாகவும். அப்ப அந்த பெண்கள் அவளுக்கு உண்மையிலேயே
உலகத்துல இருக்கையில அவர்களுக்கு அந்த தாங்கள் யாரை வழிபடணும் அப்படி எண்ணணும். அதுக்காகத்தான் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். இப்ப நாங்கள் ஒரு இப்ப உலகியலுக்கு வந்தால் ஒரு ஆடவனை காணைக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு அவள விருப்பம் வரும். அப்ப விருப்பம் வந்தோடனே அந்த அவள் என்ன கேட்பாள், உங்களுக்கு என்ன பேர் என்றது வெக்கமா கேட்பாள். அது போல முன்னம் அவளுடைய நாமம் கேட்டாள். கேட்ட பிறகு அவளுக்கே அடிமையானாள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். நீ எப்படிப்பட்டவன்? ஒரு காதலன் காதலிக்கு வாங்க, இப்ப உலகியது காதலன் காதலிக்கு. அப்ப காதலி அவரை கண்ட உடனே என்ன கேட்கிறார், அவருடைய பேரை கேட்கிறார். பிறகு அவர் இருக்கிற வண்ணங்கள், நீ எங்க இருக்கிற, அப்பா இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி என்ன படிச்சது, என்ன உத்தியோகம் பார்க்கணும், அந்த வண்ணம், அந்த இயல்புகள், அந்த அழகுகளை கேட்கிறார். அப்ப அந்த ஆன்மா அவர் ஒருவர் தான் ஆண், மற்ற அத்தனை பேரும் பெண்கள் என்ற மாதிரி தான் எங்களுடைய சமய கொள்கையில சொல்லப்படுகிறது. நான் அறிந்த வரை முன்னம் அவருடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். நீ எப்படிப்பட்டவன் என்று அறியவனமல்லோ, அறிஞ்சாத்தானே அவரோட போய் சேரலாம். அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னர் அவருடைய ஆரூர் கேட்டாள். நீ எங்க இது வார, நீ அப்ப நல்ல சாதி கொண்ட மாதிரி நல்ல ஆக்களோ எந்த ஊர்ல இருக்கிறீங்கன்ற மாதிரி உலகியல்ல. அப்ப மூர்த்தி அவர் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னர் அவருடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் பெயர்ந்தும் அவனுக்கே பிச்சி என்றால் பித்தம், அதாவது பைத்தியமானான். அவன் பைத்தியம் ஆயிட்டான். கேட்டோன்னு எல்லாத்தையும் கேட்டோன்னா பைத்தியம் ஆயிட்டான். அப்படித்தான் ஆன்மாக்களுடைய இயல்பு. இறைவனை ஆராய்ந்து வணங்கி மெய் மறந்து பாடல்களை பாடி அந்த இதில் தான் இந்த தேவாரம் சொல்லப்படுகிறது. மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவருடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கு பிச்சியானால் அன்றே எல்லாத்தையும் நீத்தாள். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். இவரை கண்டுட்டார் காதலனை. ஆகவே தன்னுடைய தன்னுடைய உறவு, தன்னுடைய சொந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரோட சேர்ந்துட்டான். என்றால் நாங்கள் உலகியல் இன்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு, உலகியல்ல இருக்கிற எங்களுக்கு கிடைத்திருக்கிற இன்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன்னை மறந்து தன்னாமம் கெட்டு அப்படியே அவரோடு சேர்வதுதான் அந்த தேவாரத்தினுடைய கருத்து. நான் நினைக்கிறேன். சொல்லலாம். ஆமாம், வேறு யாராவது கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நன்றான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த திருவம்பாவையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவருடைய புகழ்களை முதலாக சொல்லி 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 அது இந்த முதல் பாட்டுகள் எல்லாமே வந்து இந்த பாதாளமணினுக்கு மட்டும் அவருடைய இதுகளை சொல்லி எழுப்புகின்றார்கள். அதுக்கு பிறகு எழுப்புறா ஆன்மாவை தான் எழுப்புகின்றார்கள். அதற்கு பிறகு வந்து அடுத்தது அவர்களை சுத்தமாக்குறது, நீராடுற என்றால் சுத்தமாக்குறது. அடுத்த பாட்டில் இருந்த சுத்தமாக்குறதை பற்றி வரும். நாங்கள் பார்ப்போம். இதே மாதிரி தொடருவோம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையால் குடைந்துன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரடல் போல் செய்ய வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் யமயேலோர் எம்பாவாய். ஆமாம், இது கருத்து சந்திரனா அல்லது அம்மாவா? அம்மா. அம்மா சொல்லுங்க. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையர் என்ன கையார் குடைந்து உன் கடல் பாடி. மொய்யாரண்டா இந்த தாமரை குளத்தில் ஒரு பொய்கையில எல்லா வண்டுகளும் வந்து விளைவேனென்றா மலர்கள் எல்லாம் அங்கே தாமரை மலர்கள் வளர்ந்திருக்கூடிய மொய்யார் மொய்த்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அகன்ற பொய்கையிலே புகுந்து புகையிற என்ன கையார் குடைந்து உன் கடல் பாடி. அதாவது நாங்கள் உண்ட கேட்கண்டா சும்மா இப்படி நின்று கண்டு கேளாமல் ஒரு பிள்ளைகிட்ட ஒரு பெரிய ஆள்கிட்ட கேட்கணும்.
அவரை குழைந்து குழைந்து காலை பிடிச்சி ஆக்கி பிடிச்சி புள்ள கேட்கும். அப்பா அப்பா அப்பாண்டு குளறி புள்ள அப்பா எனக்கு அது வேணும் அது வேணும்ன்றது மாதிரி கையால் குடைந்து ஒரு முறையல்ல திரும்ப அவருடைய தங்களுடைய திருக்கரங்களால் அவருடைய கடலை அலைந்து உன்னுடைய கடலை பாடி உன்னுடைய பாதங்களை நாங்கள் வணங்கி எங்களுக்கு வழி அடியோம். எங்களுக்கு என்ன ஐயா நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம். வழி அடியோம், என்ன எங்க போறது, எங்களுக்கு பாதை தெரிய இல்லை. வழி அடியோம், வாழ்ந்தோம் கான், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அழல் போல் என்றால், அழல் என்பது நெருப்பு, சிவப்பு நிறம் போல அழல் போல, சிவப்பு நிறமான அழல் போல என்று சொல்லுவது எங்களுடைய இறைவனுடைய தோற்றத்தை. அதுல வெண்ணீராடி வெள்ளை நிறமான நீட்டை பூசிக்கொண்டு வெண்ணீறு ஆடி செல்வா விழிக்கின்றார். சிறு மருங்குல், சிறிய இடைகளை இடைகள் என்றால் இடுப்பு, சிறு இடுப்பு, பெண்களுக்கு இந்த இடுப்பு சிறுத்திருக்கிறது அழகு என்றதுக்காக சிறு மருங்குல் மையார் தடங்கள், மை பூசப்பட்ட சிறிய இடுப்பும் சிறிய மருங்கும் மை பூசப்பட்ட அகன்ற தடங்கண் என்ற அகன்ற விழிகளம். அப்படிப்பட்ட இயல்புடையவர். இதை யாரை குறிக்கிறதா? உமாதேவியாரை குறிக்கிறது. மடந்தை, பெண் மணவாளா, அவருடைய கணவரே. அவரை சிவபெருமானுக்கு தான், உமையம்மைக்கு தான் இந்த அடைமொழி. மையார் தடங்கண் மடந்தை, சிறு மருங்குல் மையார் தடங்கள் மடந்தை மணவாளா, ஐயா ஐயான்னு பேருந்து விழிக்கிறார். நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு, என்னுடைய விளையாட்டப்பா இந்த இப்படி ஆட்கொள்றது அழிக்கிறதுமாக நீ ஆட்கொள்ற இந்த விளையாட்டில, உன்னுடைய இந்த விளையாட்டில உய்வார்கள் உய்யும் வகை. யார் யாரெல்லாம் உய்வார்களோ, ஆன்ம பக்குவம் பெற்று உன்னோட்ட வருவார்களோ, பக்குவம் பெற்று, அதாவது ஆணவன் கர்மம் ஆகிய உலகியல்ல இருந்து உய்வார்கள், உய்யும் வகையெல்லாம், அந்த வகையெல்லாம் உய்த்து ஒளிந்தோம், எல்லாவற்றையும் அனுபவித்து களைச்சு போயிட்டோம். எய்யாமல் இனியும் எங்களை எய்யாமல் என்ற ஏமாற்றாமல் அல்லது எங்களை துன்புறுத்தாமல், எய்யாமல் துன்புறுத்தாமல் என்றும் வரும். எய்யாமல் காப்பாய், எங்களை ஏமாற்றாமல், எங்களை அவமதிக்காமல், எங்களை கைவிடாமல் காப்பாய், ஏலோரும் பாவாய் பெண்களை என்று பெண்கள் பாடுகிறோம். இது பெண்கள் பாடுகிறோம். ஐயா நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், ஆகவே மடந்தல் மணவாளா என்னால் அழகான பெண்கள் கேட்கணும். அப்போ பெண்களுக்கு தெரியும், பெண்களை புழுவாயின ஒரு காலம். ஆனால் இவே அம்மையார புழுகணும், உமாதேவியார புழுகணும். செய்யா வெண்ணீராடி செல்வா, எல்லா செல்வங்களையும் தரும் இறைவனே, சிறிய மருங்குடைய மையா தொடங்கள் மடந்தை மணவாளா, இறைவ உமாதேவியாருக்கு தான் சிறு மருங்குல் மையா தடங்கள் மை பூசப்பட்ட அகன்ற விழிகளுடைய பெண்ணையுடைய மனைவியுடைய மணவாளனே, நீ ஆட்கொண்டிருக்கிற இந்த விளையாட்டில் எங்கள் எல்லாரையும் உய்யும்படி செய். அந்த வகையெல்லாம் நாங்கள் செய்துட்டோம். எங்களை இனியும் காப்பாற்றி, இனியும் எய்யாமல் என்றால் எங்களை துன்புறுத்தாமல் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன். ஆமாம், நீங்க வேற யாராவது கருத்து இருந்தா சொல்லலாம், இல்லாட்டிக்கு அடுத்த பாட்டுக்கு போகலாம். அர்த்தப்பிறவி துயர்கடனாமார்த்தாடும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் குத்தனிவானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப புத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தியீரும் சுனை நீர் ஆடேலோரம் பாவ. சந்திரன் ஐயா.
வணக்கம். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் கூத்தன் தீர்த்தன் ஆர்த்த பிறவி, இந்த பிறவியில துயர்கட நாம் எங்களோட துன்பங்கள் எல்லாம் கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். நாங்கள் கூத்தாடிய, அதாவது சிவனை நீந்தி நீந்தி சிந்திக்கிறோம். அப்படிப்பட்டவன் நற்றில்ல சிற்றம்பலத்தை தீயாடும். சிற்றம்பலத்தில் தில்லையில அவர் கையில தீய வச்சு கொண்டு நடனம் ஆடுறது. கூத்தன்டா நடனம் ஆடுறது. அப்ப கூத்தன் இவ்வானும் குவலமும் எல்லோமும். கூத்தன் வானும் வானமும் குவலம் பூமி எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும். காத்தல், படைத்தல், மறைத்தல் அல்லது அழித்தல், விளையாடு, இப்படியான அந்த 3 விளையாட்டையும் விளையாடுகிறவன். வார்த்தையும் பேசி வளை சிலம்ப, அப்படியே அந்த சொற்களை சொல்லி நாங்கள் வளை சிலம்ப வார்கலைகள். அந்த பெண்கள் கையில் அந்த வளையல்கள் அணிந்திருப்பார்கள். அதெல்லாம் சத்தம் போடும். குளிக்கைகள் ஆடும் தானே கலைகள். ஆர்ப்பரவம் செய்ய அவையெல்லாம் சேர்ந்தெல்லாம் ஒலிக்க. அரவம் ஒலி என்ற ஒரு கருத்தும் இருக்கு, பாம்பண்ட கருத்தும் இருக்கு. ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப. அந்த வேறுண்ட கொண்டையில அல்லது முடியில பூக்கள் எல்லாம் அணிஞ்சிருப்பினும் இப்போ வண்டுகள் அதில் போய் மொய்க்கும். வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை. வண்டார்ப்ப அந்த பூத்துகள் திகழ்கின்ற பொய்கை. அந்த குளம் குடைந்துடையான் பொற்பாதம். அந்த நீர் இதில் தீர்த்தன் இந்த பொற்பாதத்தை ஏற்றி நாங்கள் போற்றி இருஞ்சுனை நீராடலோ ரம்பாவாய். இருஞ்சுனை, அதாவது இருக்கின்ற அந்த சுனை நீரிலே நீராடுதல் என்றதான் இதுன்ற விளக்கம். வேற கருத்துக்களும் இருந்தால் சொல்லலாம். சரி, நான் அடுத்த பாட்டுக்கு போவோம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னுமரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவா. அம்மா, நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. புவனேஸ்வரி அம்மா, நீங்க கருத்து. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால். குவளை மலர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இப்பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். பைங்குவளை என்றால் அருமையான அழகான குவளை மலர் போன்ற. கார் மலர் என்றால் அந்த கார்காலம் என்பது குளிர்காலம், குளிர்ச்சி பொருந்திய குவளை மலரால் செங்கமல சிவப்பு நிற கமலம் என்றது தாமரை. பைம்போதால் அந்த தாமரை பூ இப்போ ஒரு குளத்துக்குள்ள நாங்கள் போனால் அதுக்குள்ள குவளையும் இருக்கும், குவளை மலரும் இருக்கும், செந்தாமரை பூ தான் செங்கமலம் என்ற செந்தாமரை பூவும் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்திலே அதுக்குள்ளே நாங்கள் ரங்கி குளிக்கும் பொழுது, அதுக்குள்ளே நாங்கள் ரங்குற பொழுது, அங்கம் என்றது எங்களுடைய உடம்பு. குறுகினத்தால் என்றால் அதுக்குள்ளே இருக்கிற பறவைகளால். நீர்ப்பறவைகள் என்று உங்களுக்கு தெரியும். குரு என்றது பறவைகள், அந்த பறவை இனங்கள், கணக்க பறவை. நாங்கள் அதுக்குள்ள போய் குளிக்கல ரங்கைக்குள்ள எங்களுடைய அங்கங்கள் குறுகினத்தால். பின்னும் அரவத்தால், பாம்பும் இருக்கும் தண்ணீருக்குள்ள. அரவம் என்றது பாம்பு. அதை விட தங்கள் மலம் கழுவுவார், தங்களுடைய மும்மலங்களையும் கழுவுகின்ற
மும்மலங்களையும் நாங்கள் அதுக்குள்ளே போய் ரெண்டு பொழுது இதை நாங்கள் உண்மையின்படி இறைவனுடைய அருள் சக்தியைத்தான் சொல்ல வேணும். கழுவுவார் வந்து சார்ந்த அந்த அந்த கடல் நாங்கள் குளிக்க போகிற இடத்திலே குளத்துக்குள்ளே அவர்கள் வந்து சார்வதால் பெண்கள் பிராட்டியும் எங்கோனும், அதாவது மாதேவியாரையும் சிவனையும் போன்று இசைந்த பொங்கும் மடுவில் அவர்கள் போல, அதாவது ஆழம் அறியாத எங்களுடைய பிராட்டியினுடைய இறைவனுடைய ஆற்றல்கள், திறமை, அவருடைய வல்லமை, அவர்களெல்லாம் இவ்வளவுக்கு ஆழமானது எங்களுக்கு தெரியாது. அப்படி அந்த ஆழம் பார்க்க முடியாத அந்த மடுவிலே என்றால் பள்ளத்துக்குள்ளே அந்த குளத்திலே இருக்கிற மடுவிலே நாங்கள் புகுந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சங்கம் என்றது வந்து சங்கம் என்றது வளையல், நாங்கள் போட்டிருக்கிற காப்பு, நாங்கள் காப்பு போட்டிருக்கிறோம். அப்போ அந்த சங்கம் வளையல்கள் சிலம்பும் ஆட, சிலம்பு என்றால் ஆட, வளையல்கள் ஆட, சிலம்பு காலில் போட்டிருக்கிற சிலம்பும் கலந்து ஆர்ப்ப சத்தங்கள் கேட்க, ஆர்ப்பாண்டா ஆரவாதிக்க, கொங்கைகள் பொங்க, உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு இந்த பெண்கள் கொங்கைகள் கொங்க, குடையும் புனல் பொங்க, அவர்களுடைய அந்த கொங்கைகள் போன்ற அருமையான அந்த தண்ணியிலே பெண்கள் இறங்கி குளிக்கின்ற அந்த புனல் ஆற்றிலே இவர்கள் இறங்குறதாலே அது இன்னும் பொங்குமாம் சந்தோஷத்துல. அதாவது குளம் இன்னும் நிறையும். ஒரு பொருள், ஒரு தண்ணி கிடக்கிற கிளாஸுக்குள்ள நாங்கள் ஒரு பொருளை போட்டால் அந்த அளவுக்கு அந்த பொருளின் அந்த அடி அளவுக்கு அந்த தண்ணி உயரும். அதுபோல பங்கைய பூம்புணல் இருந்தால் தாமரைப்பூ நிரம்பிய பூம்புணல் என்றது, தாமரைப்பூக்கள் நிரம்பிய புனல் என்றால் கடல் குளம் பாய்ந்து ஆடுவோம் பாதி என்று இவர்கள் அழைப்பது போல. வெங்குவளை என்பது அருமையான குவளை கார்மலை, குவளம்பூ, தாமரை போன்ற செங்கமலம், அதுவும் தாமரை. குவளை அது ஒரு இனமான தாமரைப்பூ, செங்கமலம் அதுவும் சிவந்த தாமரைப்பூ. அங்கம் குருவினத்தாண்டால் அங்கம் என்றதனுடைய உடம்பு, குருவினத்தாண்டால் பறவை இனங்களா. நாங்கள் அதுக்குள்ளே போய் விழுந்து குளிக்கக்குள்ள இதெல்லாம் நடக்கும் என்றது, குளத்துக்குள்ளே என்னென்ன நடக்கும், நாங்கள் குளிக்கிற அந்த நீரிலே என்னென்ன இருக்கும் என்றதை பற்றி சொல்கிறேன். ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தயவு செய்து சொல்ல தெரியாது. நிச்சயமாக மற்றவர்களும் கருத்து சொல்லலாம். நிச்சயமாக அறிவு வந்து பலரிடமிருந்து வருவதால் தான் அது கூடவாக இருக்கும். இப்போ கருத்து சொல்லுங்கள், இல்லாட்டி நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகிறேன். கருத்து சொல்கிறதுக்கு இருக்கா யாராவது? சரி, இதில் வந்து ஒரே ஒரு வசனம் வருகின்றது. எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போட்டி செய்த பொங்கு மடுவில் பாய்ந்து நாம் என்று சொல்லுகின்றார். அதாவது எங்கள் பிராட்டியும் எங்கோனும், அதாவது சிவபெருமானும் மாதேவியாரும் இருக்கின்ற அது மாதிரி இருக்கின்ற இந்த குளத்தில், அதாவது வந்து நாங்கள் எங்கே போகணுமெண்டா, இது இந்த என்னுடைய கருத்து, இந்த கருத்தில் நாங்கள் ஒரு குளத்தையும் பார்க்கலாம், அல்லது வந்து இந்த வாழ்க்கையில் ரெண்டு அந்த ஆணும் பெண்ணும் இணைந்து அந்த அந்த வாழ்க்கை என்ற கடலோ அல்ல மடுவில் நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் வெளியில் போகின்றது. அப்போ அப்படியான இந்த உலகம் வந்து கடவுள், அதாவது வந்து உமாதேவியாரும் சிவபெருமானும் சேர்ந்ததாக இருக்கின்ற இந்த பொய்கை இருக்கின்றது. அந்த பொய்கையில் தான் நாங்கள் எங்களுடைய ஆணவம் கர்மமாய என்ற அந்த விஷயங்களை நாங்கள் கழுவிக்கொள்கின்றோம் என்ற கருத்தையும் நாங்கள் இதில் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக அடுத்த பாட்டுக்கு போகணும். இத்திருப்பாடலிலிருந்து ஆனந்த பைரவி ராகம் ஓதப்படுகிறது. நன்ன காதார் குழையாட
பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வனை தன் பாதத்திரம் பாடி ஆடலோரெம்பாவாய். சந்திரன் ஐயா குளையாட வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆதார் குளையாட ஐம்பூன் கலநாட கோதை குழாலாட வண்டின் குழாமாட. காதில் இருக்கின்ற தோடுகள் ஆட, குளையண்ட தோடு. பைம்பூன் கலநாட கைகளில் அணிந்திருக்கின்ற அந்த வளையல்கள் கலநாட. கோதை குழலாட, கோதையண்டா பெண், பெண்ணின் முடி கூந்தல் ஆட. வண்டின் குழாமாட, முடியில இருக்கின்ற மலர்களால் வண்டுகள் வந்து அதில் மொய்க்கும் தேனுக்காக. வண்டின் குழாமாட கூட்டம் சீத புனலாடி, குளிர்மையான அந்த நீரிலே ஆடி சிற்றம்பலம் பாடி இறைவனை சிற்றம்பலம் பேரம்பலம் மண்டலம் இருக்குது. சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி மறைப்பொருள் பாடி அப்பொருளா மாபாடி அந்த பொருளை பற்றி நாங்கள் பாடி சோதித்தரம் பாடி ஒளியை பற்றி ஒளி இறைவன் ஒளி வடிவிலே இருக்கிற சுற்றினவேதி என்ற போது சொன்னதான். சரி, இன்றனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்தெழுகின்ற ஞாயிறை போன்று என்று மணிக்காசு வேறு இடத்துல சொல்றார். சோதித்தரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி, சூழ்கொன்றை கொன்றை பூ அணிந்திருக்கின்றார். ஆதித்திரம்பாடி அந்த மாபாடி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. அப்போ ஆதியம் திறம்பாடி அந்தமா பாடி அவர் பாதங்களை முடிவையும் பற்றி பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி. பேதித்து நமக்கு அறிவை புகட்டி நம்மை வளர்த்தெடுத்து எங்களுக்கு அறிவெல்லாம் தந்து வளர்த்த இறைவன் பாதங்களை பாடி ஆடையிலவரும் பாவே நாங்கள் ஆடுவோம் பாடுவோம். வணக்கம். வேற யாராவது கருத்து இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டிக்கு நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். ஓரொருகள் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகாள் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொருகால் ஓவ நெடுந்தாரை கண் பறிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரைத்தான் பணியாள் பேரறையற்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயாரனாம் பாடி ஏருருவ பூபுணல் பாய்ந்து ஆடலோரெம்பாவாய். அம்மா, உங்களோட கருத்து? அப்போ ஒரு காலம் பெருமான் என்றென்றே நம்பெருமான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு ஒரே காலங்களிலும் எம்பெருமான் என்றே எங்களுடைய இறைவனை எம்பெருமான், அவர் நம்பெருமான், எங்களுடைய பெருமான். சீரொருகால் வாயுகார், எங்களுடைய வாய்களை, எங்களுடைய திருவாய்களாலே அவருடைய சித்தங்களை நாங்கள் நினைத்து சீரொருகால் வாயோவா, அதாவது சலிக்காமல், அதை ஓதுவதை சலிக்காமல்
எங்களுடைய சித்தம் என்றது மனம் களிகூற சந்தோஷப்பட நிறைந்த சந்தோஷத்தை நாங்கள் அவருடைய சீரை பாடும் பொழுது சீரொருகால் அவருடைய சீர்களை இறைவனுடைய சிறப்புகளை நாங்கள் பாடும் பொழுது வாய் ஓயாமல் அவருடைய எங்களுடைய மனங்கள் சித்தங்கள் களிகுறண்ட சந்தோஷப்பட நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பெருப்ப எங்களுடைய கண்களிலே அந்த அருளை வேண்டி இறைவனை நாங்கள் வழிபடும் பொழுது எங்களுடைய உடம்பெல்லாம் உருகி அப்படியே கண்ணீராக விரும்ப நெடுந்தாரை என்றால் கண்ணீர் ஒழுக வேண்டும் இறைவனை வழிபட்டு கண் பனிப்ப கண்கள் நெடுந்தாரை தாரையாக அழுகிறான்னு சொல்லுவார்கள் தாரை தாரையாக அப்படி விடாமல் அதுபோல நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓவாது நெடுந்தாரை கண் பனிப்ப பாரொருகால் வந்தணையார் பாரொருகால் என்ற இந்த உலகத்திலே அவர் வந்து அணையாள் இறைவன் விண்ணோரை தான் பணியாள் இந்த எங்களுடைய அடியவர்கள் இவர்கள் விண்ணவர்கள் எல்லாம் பணியார் பேரறையற்கு இங்கனே பெரிய பேரறையர் என்றால் பெரிய சிறப்புகளை உடையவர் பித்து ஒருவர் ஆமாறும் பித்து பைத்தியம் போல நாங்கள் பித்து பிடித்தவர்கள் போல பைத்தியம் போல கூவி அழைத்தாலும் ஆரொருவர் இப்படி நாங்கள் பைத்தியம் போல கண்ணார தண்ணி வடிந்து வாயார ஓயாமல் வாழ்த்தி சித்தம் சந்தோஷப்பட இப்படி வணங்கும் பொழுது ஆரொருவர் வேறு யார் எங்களுடைய இறைவனை தவிர வேறு ஆரொருவர் இப்படி வந்து ஆட்கொள்ளும் வித்தகர் வித்தகர்னால் எங்களுடைய இறைவனுக்குரிய பெயர் வித்தகர் தாள் அவருடைய பாதங்கள் பாருவ பூன்விலையில் அங்காலே அவருடைய இந்த பெண்கள் தங்களை பற்றி சொல்கிறார்கள் பாருவ பூன்விலையில் வாயார எங்களுடைய மனமாற எங்களுடைய வாய் ஓயக்கூடியதாக வாயார வாழ்த்துவதுன்னு சொல்லுவார்கள் மனம் நிறைந்து நாங்கள் வாயார வாழ்த்தி நாம் பாடினால் ஏழுவ பூன்விலையில் ஆடையிலே ரொம்ப இருவ பூன்விலை தெரியும் உங்களுக்கு பெண்களை வர்ணிக்கிற ஒரு சொல்லு ஆகவே அவருடைய அந்த பெண்களை அவர் வர்ணிக்கு பெண்களை மாணிக்க வாச பெண்ணாகவே மாறி இருக்கிறபடியால் பெண்ணாக தன்னை நினைத்து பாவனை செய்து பாடினபடியால் அதுக்குள்ள பெண்களையும் வர்ணிக்கிற சில வார்த்தைகளை அவர் கூடுவார் அந்த வார்த்தைகள்லாம் அந்த ஏழுவ பூன்முலையில் வாயார நாம் பாடி அவருடைய வாயாய் ஓயாமல் நாங்கள் அவர் இறைவனை பாட 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 எங்களுடைய சித்தம் களி கூறும் சந்தோஷப்படும் களி கூறும்னால் சந்தோஷப்படும் ஆகவே இறைவனை இல்லைன்னா பாட வரும் செய்ய ரொம்ப கொண்ட மாதிரி. ஓகே, அடுத்தது என்ன? நன்றி. ஆமாம், வேறு யாராவது கருத்து இருந்தால் சொல்லலாம், அல்லது நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போவோம். யாரா சொல்ல போறீங்களா? முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்தம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திரு புருவம் என்ன சிலை கூளவி நந்தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவில்லா எங்கோமானன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையலோரம்ப செங்க முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள். எங்கட முன்னாவே கடல்ல நீந்தி கொண்டிருக்கிறோம், நீராடி கொண்டிருக்கிறோம். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை, அதாவது அந்த இறைவண்ட பாதங்களைத்தான் சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இட்டிடையின் ஆளுடையாள் திகழ்ந்தம்மை ஆளுடையாள் அந்த பெண்கள் ஆளுடையாள் இடையின் அவையின் இடை மின்னி பொலிந்தம்
மின்னிற பொறிந்திருக்கின்ற பிராட்டியின் திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்ப திருப்புருவம் பொன்னஞ்சிலம்பு சிலம்ப அவைன்ற திருவடியில சிலம்புகள் இருக்குது. அது சிலம்புகின்றது, சத்தம் போடுகின்றது. அவைன்ற இமைகள் சாரி புருவம் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடைய அழகான அந்த திருப்புருவங்களை உடைய கலந்து நந்தம்மை ஆளுடைய அழுமை ஆளுகின்றவள் தன்னிற் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு அவளோட இருந்து அர்த்தநாரீஸ்வரர் அதுல பிரிவில்லாத பிரிவில இல்லாமல் எங்கட அம்மா கோமான் இறைவன் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கு மின்னருளே அன்பர்க்கு முன் அவள் நமக்கு முன் சுரக்கு எங்களுக்கு அருள் பாலிக்கின்றவள் இன்னருளே என்னை பொழிய மலை போல எங்களுக்கு அருள்றவள் பெண்ணே என்ற கருத்து. நன்றி ஐயா. அடுத்தது சாரி, நடுவில் சத்தம் போடுறவே தயவு செய்து ஒரு கால் அந்த சத்தத்தை ஒரு கால் இதாக இருக்காதீங்க. சரி, அடுத்த இது வேறு யாராவது கருத்து சொல்கிறேன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போவோம். முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையலோரம்ப செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்குமில்லாததோ இன்பம் நம் பாலதா கொங்குன் கரும் குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதே நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பவாய். அம்மா கருத்து சொல்லுங்க. வணக்கம். செங்கணவன்பால் திசைமுகன்பால் என்றால் பிரம்மா விஷ்ணுவை தான் குறிக்கும் என்ற அப்ப அந்த பிரம்மாவிடமும் விஷ்ணுவிடமும் பிரம்மாவிடமும் ஏனைய தேவர்களிடமும், தேவர்கள் பால் என்றால் தேவர்களிடமும் எங்கும் இல்லாதது, எங்க தேடினாலும் இல்லாத ஒரு இன்பம். அவர் செங்கணவன்பால் என்றால் சிவந்த கண்களை உடைய திருமாலிடமோ பிரம்மாவிடமோ திசைமுகன் திருமாலிடமோ 4 முகங்களை உடையவர் திருமாலிடமோ அந்த மற்ற ஏனைய தேவர்களிடமோ எங்கும் இல்லாத அந்த ஒரு இன்பம் தான் எங்களுக்கு இருக்குது. அவளுக்கு இல்லாத, தேவர்களுக்கே இல்லாத அன்பு இன்பம் எங்களிடம் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. பொங்கு உன் கருங்குழலி, அதாவது கொங்கு உன் கருங்குழலி என்ற அழகான கருமை நிறமுடைய குழல்களை, குழலி என்றால் கூந்தலை உடைய குழலி, நந்தம்மை எங்களை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, எங்களுடைய இல்லங்கள் வீடுகள் தோறும் நாம் எழுந்தருளி செங்கமல சிவந்த தாமரை பூவை போன்ற பொற்பாதம், பொன் போன்ற பாதங்களை தந்தருளும் அந்த சேவகனை, அடியவனை, சேவகனை, அங்கன் அரசை, அப்படிப்பட்ட அந்த அரசை எங்களுடைய ஆறமுதம் விட ஆறாத இனிமையுடைய உயர்ந்த அமுதை, அடியோங்கள் என்றால் நாங்கள் தான், அடியோங்கட்கு அமுதை நாங்கள் பெருமானை, எங்களுடைய பெருமானை நாங்கள் பாடி நலம் திகழண்டா எங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெற திகழ உண்டாக, திகழ்றதா உண்டாகிறது, எங்களுக்கு எல்லா நன்மைகளும் நலன்கள்
எல்லா நலன்களும் உண்டாக பங்கைய பூம்புனல் தாமரை நிறைந்த தாமரை பூக்கள் நிறைந்த புனலிலே அது குளத்திலே நாங்கள் விழுந்து நீராடுவோம் வாரா என்ற மாதிரி செங்கணவன்பால் திசைமுகன்பால் பிரம்மா விஷ்ணுவிடம் இல்லாத ஏனைய தேவர்களிடம் எல்லாம் இல்லாத அந்த இன்பத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நாங்களே எங்களுடைய இல்லங்கள் தோறும் எழுந்து எல்லாரும் எழும்பி அந்த செங்கமலம் சிவப்பு நிறம் பொருந்திய திருப்பாதங்களை தந்தருளும் அந்த சேவனை வழிபடுவோம். நன்றி. அடுத்தது யாராவது கருத்து இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க அடுத்த இதுக்கு போகலாம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றீரஞ்சும் விண்ணோர் முடியும் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒலி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாயலியாய் பிறங்கோலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார முதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூம்புனல் பாய்ந்தாடேலோ எம்பாவாய் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க என்கை ஊனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்கூதியல் எங்களில் ஞாயிறு எமக்கெலோர் எம்பாவாய் எங்களில் ஞாயிறு எமக்கெலோர் எம்பாவாய். போற்றியருளோ. அப்போ நான் இதுக்கு கருத்தை சொல்லி போட்டு போகவா? அவசரமா போக வேண்டியது. இந்த அண்ணாமலையான் உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலை. அவருடைய எங்களுக்கு அண்ணாமலையை நினைக்க முத்தி. நாங்கள் ஒரு முறை அண்ணாமலைக்கு போய் பிறகு எங்க இருந்து இந்த கோடியில இருந்தாலும் அவரை நினைக்க முத்தி கிடைக்குமா? அண்ணாமலையை நினைக்க முத்தி, சிதம்பரம் தரிசிக்க முத்தி என்று சொல்லுவார்கள். தரிசிக்கணும், நேரே சென்று வழிபட. அப்படி அண்ணாமலையான் அவ்வளவுக்கு சிறப்பு வாய்ந்த இறைவன். அவருடைய அடிக்கமல மண்டல் தெரியும். அவருடைய பாதங்களாகிய மலர்களிலே சென்று நாங்கள் வணங்கும் பொழுது இன்னோர் முடியின் தேவர்களுடைய முடியிலே மணித்தொகை வீரற்றார் போல அந்த தேவர்களிலே இருக்கிற வைர மணிகள் போன்ற அந்த அதுகளைப் போல பளபளப்பாக எப்பொழுதும் கண்ணார் இரவி என்றால் சூரியன், அந்த சூரிய கதிர் கார் கரப்பென்றால் அந்த இருளை அகற்ற அந்த இறைவனுடைய முடியிலே தேவர்களுடைய முடியிலே இருக்கிற அந்த மணியினுடைய அந்த அந்த இயல்பு போல சூரியனுடைய அந்த ஒளி கதிர் இருளை அகற்ற அந்த நேரம், இருளை அகற்றுற நேரம் தன்னாரண்டா குளிர்ச்சி பொருந்திய ஒளி மழுங்கி தாரகைகள் தாமைதார். சூரியன் உதிச்ச உடனே தாரகைகள் நட்சத்திரங்களுடைய ஒளி மங்கி போயிடும். சூரியனோட அதிக ஒளி வர உடனே அது எங்களுக்கு நித்தமும் நடக்குதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணார் ஒளி மழுங்கி குளிர்ச்சி பொருந்திய இந்த நட்சத்திரங்களுடைய ஒளி மழுங்கி போய்விடும், மறைந்து விடும். தாரகைகள் என்றால் நட்சத்திரங்கள், தாரகைகள்ல நட்சத்திரங்கள் அதுவும் அகல, ஒளியும் இல்லாம போய் நட்சத்திரங்களும் மறைந்து விடும். பெண்ணாகி ஆணாய், அது உங்களுக்கு தெரியும். பெண்ணும் ஆணும், பெண்ணான் இல்லாத அலி பிறப்பென்று சொல்லுவார்கள். அலி
பெண்ணும் இல்லாமல் ஆடும் இல்லாமல் பிறக்கிற அலியாய் புறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி விண்ணிலும் இல்லை ஆகாயத்திலும் தேவோலகத்திலும் இல்லாமல் மண்ணுலகத்திலும் இல்லாமல் இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான். உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழைத்து மறைத்து அறிந்தாலும் விண்ணிலேயும் மண்ணிலேயும் அவர் தங்கி இருக்கவில்லை. இத்தனைக்கும் வேறாகி நிற்கின்றார். கலந்திருக்கவில்லை, கலந்தும் இருக்கிறார், வேறாகியும் இருக்கின்றார். ஆகவே இறைவனுடைய இயல்பை நாங்கள் சொல்லலாது. அந்த கண்ணை எங்களுடைய கண்ணார் அமுதம், அமுதம் என்றால் உங்களுக்கு தெரியும், சுவை நிரம்பிய உணவை சொல்ற அமிர்தம் உண்டு நின்றான். அந்த அமிர்தம் போன்றவன், சுவை மிக்கவன், இனிப்பு மிக்கவன், சுவையானவன். அவருடைய கடல் பாடி அவருடைய பாதங்களை பாடி இப்படி பாடிக்கொண்டே நாங்கள் பூம்புனல் பாய்ந்து ஆடுவோம். பாய்ந்து ஆடுவோம் பாய்ந்து ஆடுவோம் என்றது ஆறுதலா போய் வாங்கி குடிக்கிறதில்ல. அவர் தண்ணியில குளத்தில தண்ணியில போய் தொம்மனை விழுவார்கள், ஓடிப்போய் விழுவார்கள்னு சொல்லலாம். அப்படி பாய்ந்து 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 ஆட எழுவுறம் பாவாய், இப்படி நாங்கள் பாய்ந்து ஆடுவோம். பெண்களே வாரீர் என்று அழைப்பது போல இப்ப குளிக்கிற முறையே அப்படி குளிக்கும் பொழுது என்னென்ன செய்ய வேணும், எப்படி போய் செய்யணும், எங்களோட பழங்கறிகளை கதைக்கிறதில்ல, உலகியல் இன்பங்களை கதைக்கிறதில்ல, வேறு இல்லை. கண்ணார் அமுதமாய் அந்த பெண்ணாய் ஆனாய் அலியாய் இருக்கிறார் அந்த இறைவனை உலகத்தில் இருக்கிறார், கலந்தும் இருக்கிறார், இறைவன் தனியாகவும் இருக்கிறார் என்றதையும் சொல்கிறார். முன்னோர் முடியின் மணித்தொகை வீரட்டாற்போம். அப்படி சூரியன் உதிக்க எவ்வாறு நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கி தாமாக அகலுகிறதோ அதுபோலதான் நாங்கள் எங்களுடைய பாவங்களிலிருந்து விலகி இறைவன் கடலை பாடிக்கொண்டு பூம்படலே நீராடுவோம் என்பது பொருள். நன்றி. அப்போ பிள்ளை இருந்தா கதையுங்கள். யாராவது வேற என்ன சொல்றேன்னா சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போகலாம். அடுத்த பாட்டு தான் கடைசி பாட்டு நினைக்கிறேன். எமக்கெலோரெம்பாவாய் போற்றியருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றியல்லா உயிர்க்கும் தொத்தமாம் பொற்பாதம் போற்றியல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றிமாள் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழீர் ஆடலோரெம்பவாய் போற்றியாமார்கழி நீர் ஆடலோர் எம்பவாய் போற்றியாமார்கழி நீர் ஆடலோர் எம்பவாய். திருச்சிற்றம்பலம். My parents are very happy lately. I bought them a pair of smart Zoom reading glasses. They no longer need to frequently. வணக்கம். 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 நீங்க சொல்லுங்க. வர 1 மீட்டர் நான் அது இது பண்ணிட்டு வர ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் அது பின்னுக்கு போயிட்டு சாரி. இதற்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. நான் அந்த இதை எடுத்து போட்டு திரும்ப வரேன். ஒரு செகண்ட் பாருங்க. I'll send the code of
For this document, we'll drop it, okay? I send you the code of conduct to your WhatsApp. Max, you want it to? Yeah, if you can. I don't know what's the latest version, but so for this Send it to your committee, WhatsApp. we'll drop the code of conduct. No, send it to my email. சாரி ஐயா, இதில் ஒரு பிரச்சனை வந்துடுது. நான் இப்போ திரும்ப ஓன் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். அதாவது இறைவன் ஆதியான்றவன் அவன் பாதமலர் வணங்கி அவங்க எங்களுக்கு அருள் புரிய வேணும். போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளர்கள். அப்போ இது அந்தமாமண்டா முடிவு, இறுதி. அந்தமான் செந்தளர்களும் அவன்தான். அப்போ அவன் அந்த அருளங்களுக்கு அருளை சொல்லி கேட்கின்ற அருளுகனின் அந்தமான் செந்தளர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். எல்லா உயிர்க்கும் தோற்றம் அவன் பொற்பாதம், அவன் அடிதான். அவன் அடியாலே அவன்தாள் வணங்கி. சரி, போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் அப்போ அவன் உங்கள் நினைக்கிறபடியா எங்களுக்கு எல்லா போகமும் கிடைக்குது, போற்ற வேணும். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். இணையடிகள் அந்த 2 பாதங்கள். ஈராம் எல்லா உயிர்க்கும் இறுதியும் அவன்தான். அதாவது சிவபதம் அடைந்தார், காலமானார் என்றெல்லாம் சொல்றோம். ஈறு போற்றி மால் நான்முகனும். இப்போ மாலண்டா திருமால், நான்முகன் காண அத கொண்டரிகம் என்று சொன்னால் அவன் பொருள். அப்போ நான்முகனாலும் திருமாலாலும் நான்முகனாலும் கண்டறியாத ஒரு பொருள், காண முடியாத. போற்றியாமி உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள். திரும்ப அந்த பாதங்களை பற்றி தான் சொல்லப்படுது. போற்றி நாங்கள் போற்றுகிறோம். உய்ய ஆட்கொண்டருளும் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஆட்கொண்டருளும் அந்த பொற்பாதங்கள். போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோ ரம்பா. போற்றியாம் மார்கழி மாதத்தில் நாங்கள் நீராடுறோம். இந்த ரொம்ப அந்த காலத்தில் படிக்கிறது. அப்போ இந்த பெண்கள் எல்லாம் மார்கழி நீராடி இதை சிறப்பாக செய்யணும். மற்ற இதில் ஒரு குறிப்பை சொல்கிறேன் நான். இந்த அது 8 அடியிலும் முதலாவது எழுத்து போற்றி, 2வது எழுத்து இட்டென்று வர்றபடியா இதில் மோனையும் எதுகையும் சேர்ந்து இலக்கணம், இது தொல்காப்பியம் சொல்லுது, சேர்ந்து அமைகின்ற ஒரு சிறந்த பாட்டு இந்த கடைசி இறுதி பாட்டு. நன்றி, வணக்கம். நன்றி எல்லோருக்கும். உண்மையில் இந்த நேரம் நாங்கள் திருவம்பாவே நாங்கள் ஒரு ஒழுங்காக முடித்திருக்கின்றோம். இந்த போற்றியான் பாதமலர் அந்த கடைசி பாட்டில் கடவுளை அடைவதற்கான அந்த பாட்டாக அவர் பாடி முடிக்கின்றார். அதாவது முதல் எங்களுடைய ஆன்மாவை தட்டி எழுப்புகின்றார் நித்திர கொள்ளாமல். அதற்கு பிறகு ஆணவம் கர்ம மாயை போன்றவற்றை விளக்குகின்றார். அதற்கு பிறகு விளக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுக்கு இது பண்ணுகின்றார். அடுத்தது 3வதாக கடைசியான பாட்டில் இறைவனை அடைகின்ற அந்த இதுதான் இந்த 20வது பாட்டு. இதில் நேரம் நீங்கள் கலந்து கொண்ட இதுக்கும் மிக்க நன்றி. நாங்கள் திரும்பவும் அடுத்த கிழமையும் இது உங்களுக்கு வசதியாக இருந்தால் இந்த நாளிலேயே ஒரு 11 மணிக்கு வைப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓகே என்று சொன்னால், இது வசதி என்று சொன்னால் சொல்லுங்க எல்லாரும். என்ன இது வசதி 12 மணி அல்ல 10:30 மணி? ஓ சரி, அப்படி என்ன சொன்னால் அப்படி வைப்போம். அம்மா நீங்களும் உங்களோட கருத்தை சொல்லுங்க.
ஓ எனக்கு நீங்கள் சரியான டைம் இல்ல எல்லாரும் இதான் இப்ப அடுத்த கிழமை நாங்க இது 10:30க்கு வைப்போம்னு சொன்னா ஓகே 10:30க்கு நாங்க துவங்கிடுவோம், பிரச்சனை இல்லை. ஓகே சரி, அதுக்கு ஓகே ஓகே. உங்களுக்கு சனி- வசதி என்ன சொன்னா நாங்க அடுத்த கிழமையும் சாட்டர்டே 10:30க்கு துவங்கிடுவோம். சனிக்கிழமை ஓகே சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் நாங்கள் செய்வோம். அடுத்த முறை நாங்க வந்து பொற்சுண்ணம் செய்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு நீங்க ஓகே வாங்க. ஓகே, ஓகே எனக்கு நன்றி நீங்கள் சொல்ற டைமுக்கு வசதி நன்றி நன்றி ஐயா. ஓகே நன்றி எல்லோருக்கும். நன்றி. ஓகே நன்றி ஓகே, சரி நன்றி சரி, நன்றி, வணக்கம். ஓம் நன்றி, வணக்கம். வணக்கம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. So on that number 4,